ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அவல் எடுத்துக்கலாம். அதை நல்லா போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தோல்லாம் லைட்டாக வெளியில் வந்துடும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வறுத்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கசகசா எடுத்துக்கோங்க. கசகசாவை கொஞ்சம் நல்லா அதோட ஒரு 4 ஏலக்காயும் போட்டு அதோட சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் பொடிப்படும். ஏலக்காய் நல்லா கொஞ்சம் படப்படான்னு வெடிக்கும். அந்த அளவு வந்தோடனே எடுத்துருங்க. எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு கடாயில் 1 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப விடக்கூடாது. விட்டுட்டு கொஞ்சம் அது கரைஞ்சி ஓரளவு மெல்ட்டாகி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணணும், இந்த வெள்ளை கரைசல் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட்டாகி வந்தோடனே அதில் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கொஞ்சம் அதிலே கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது அப்படியே கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துடும். நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போது லைட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு லைட்டாக அப்படியே கிண்டி எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஆற விட்டு வச்சுக்கோங்க. இதை ஆற விட்டு என்ன பண்ணணும், நல்லா உருண்டையாக லட்டு மாதிரி பிடிக்கணும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் புண்ணு ஆறிடும். உடம்புக்கு இரும்பு சத்து கொடுக்கும். ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நல்ல வலுவாக இருக்கும். நல்ல இடுப்பு வலி எதுவும் வராது. ஏன்னா அவல் போட்டிருக்கோம், வேர்க்கடலை போட்டிருக்கோம், புரோட்டீன் சத்து இருக்குது. நல்ல ஊட்டச்சத்து உள்ள லட்டு இது. அவல் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கசகசா புண்ணு இருக்க வயிற்றில் இருந்தால் புண்ணு ஆறிடும். இந்த மாதிரி எள்ளில் புரட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.